श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सतितराणि अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 50வது ஸ்லோகார்த்த அனுசந்தானம். அஸ்மதாச்சாரியனுடைய ஆச்சரியமான வியாக்கியானமும் மற்றும் பல சமஸ்கிருத உரைகளெல்லாம் தெரிவித்து சுவாமி டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் கம்பைல் பண்ணினதையும் ஸ்ரீ ராமதேசிகாச்சார் வியாக்கியானமும் மற்றும் வீராபுரம் கோயில் சப்தம் வங்கீபுரம் நியாய வேதாந்த வித்வான் சடகோபாச்சார் சுவாமி வியாக்கியானமும் எல்லாம் சேர்ந்து அடியேன் ஒரு கலவையாக காப்பி பேஸ்ட் பண்ணுவதில் பெருமைப்படுகிறேன். ஏதாவது குற்றம் இருந்தால் அது அடியேனுடைய மந்த புத்தி மந்த மதியினால தானே தவிர ஆச்சரியமான வியாக்கியானம் அதுதான் எனிதிங் குட் அந்த வியாக்கியானத்தினால்தான். அடியேன் 50வது ஸ்லோகம். நிராபாதா போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாஹ விசுத்தோபன்யாசவ்யதிபிதுர சாரீரகநயாஹ அகுண்டை கல்பந்தே யதிபதி நிபந்தானி ச முகைஹ அனித்ராண பிரஜா ரசதமனிவேதாய சுதியாம் நிராபாதா போதாய ந பணிதி நிஷ்யந்த சுபகாஹ விசுத்தோபன்யாசவ்யதிபிதுர சாரீரகநயாஹ அகுண்டை கல்பந்தே யதிபதி நிபந்தானி ச முகைஹ அனித்ராண பிரஜா ரசதமனிவேதாய சுதியாம். போதாயனர் என்ற மகரிஷி வியாசரால் இயற்றப்பட்ட பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவான உரையாக போதாயன விருத்தி என்ற பெயர் கொண்ட நூலை இயற்றியுள்ளார். அதனை பின்பற்றி பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை இயற்றினார். அவர் போதாயனருடைய வாக்கியங்களையும் ஆங்காங்கே மேற்கோள்களாக எடுத்து காட்டியுள்ளார். எனவே ஸ்ரீபாஷ்யம் தம் மனதில் தோன்றிய கருத்துக்களை கொண்டு இயற்றப்படாதது. அதனால் அது வேதவியாசர் போதாயனருடைய மனோரதமாக இருக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள அதிகரணங்களில் விளக்கப்பட்டுள்ள பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் மற்றவர் செய்துள்ள பூர்வபக்ஷ சித்தாந்த முறை போல் சுவையற்றனவாயிராமல் மிகவும் ரசமுடையவாயிருக்கிறது. சூத்திரம் செய்தவர் கருத்தை அனுசரித்து உள்ளது. இதில் பிரம்மசூத்திர நியாயங்கள் நன்கு விளங்குகிறது. ஸ்ரீபாஷ்யத்தில் செய்யப்பட்டுள்ள சித்தாந்தங்கள் வேத நியாயங்கள் லோக நியாயங்கள் முன்னோர் மொழிந்த மொழிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டுள்ளவையால் எவராலும் எந்த நியாயத்தை கொண்டும் கண்டிக்க முடியாதனவாய் கிறிஸ்டல் கிளியராக பாதுகாப்பாக விளங்குகிறது. அறிவாளிகளின் அறிவு நாடியை தட்டி அதனின்றும் வேதாந்த ரசத்தை மலரச் செய்து இன்பத்தை பெருக்குகிறது. எவ்வளவு அழகாக வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார், எவ்வளவு அழகாக அதை ஆழங்கால் பட்டு அந்த ஸ்ரீபாஷ்யத்தை ரசித்து பல முறை அதை சேவிச்சிருந்தா அவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிட்டி இருக்கும். சுவாமி இங்கே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இவர் எஸ்பெஷலி மாதவாச்சாரி இப்போ ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேமம் பண்ணிட்டுருக்கேன். அது இன்னும் அதை அடியேன் அனுபவிக்க முடிகிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தை ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசுக்திகளில் அடங்கிய விஷயங்களுள் ஒன்றுக்கொன்று முரண்படுதலும் பிரமாணங்களுக்கு முரண்பாடும் சிறிதும் கிடையாது. வியாச பகவான் கண்ட பிரம்மசூத்திரங்களுக்கு போதாயன பகவான் மிக விரிவான உரையை இயற்றினார். அதை முற்றும் ஃபுல் தழுவிய ஸ்ரீபாஷ்யம் அவதரித்திருக்கிறது. ஆதலின் பிற மதத்தினரின் தாந்தோன்றியான நூல்கள் போல் இல்லாமல் வேதாந்திகளான முன்னோர்களின் ஸ்ரீசுக்திகளை தழுவி ஸ்ரீபாஷ்யக்காரர் தம் கிரந்தங்களை அருளினபடியால்
அவை அனுபவிக்க மிகவும் இனிமையாக, போக்கியமாக, பரமபோக்கியமாக உள்ளது. அவற்றில் பல்வேறு அதிகரணங்களும் தெளிவாக விளக்கத்துடன் நேரிய முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. உலகில் மர்ம நாடியை தொட்டு அடித்தால் அதனின்று இன்பம் மிக பெருகுமா? அதே மாதிரி அந்த கிரந்தங்கள் பிறரால் மறுக்க முடியாத பல விஷயங்களை கொண்டு புத்திமான்களின் அறிவு நாடியை தட்டி அதிலிருந்து அவர்களுக்கு வேதாந்த அறிவை மலரச் செய்து இன்பம் பெருக்குகிறது. இத்தனை பெருமை உடையது ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள் என்று அனுபவிக்கிறார் ஸ்ரீ ராமதேசிகாச்சார். எதிராஜருடைய கிரந்தங்கள் எதிரிகள் எதிர்த்து நிற்க முடியாமல் செய்யும் போதாயனருடைய வாக்குகளில் ரசத்துடன் மகிழ்ச்சியை தருபவை. நல்ல சிறந்த ஆச்சரியமான அற்புதமான விளக்கங்களுடன் கூடிய வேதாந்த நியாயங்களை கொண்டவை. தங்கு தடையற்ற தம் பிரகரணங்களால் ஞானிகளுக்கு மங்காத அறிவு ஞானம் என்கிற ரசத்தை கொண்டு செல்லும் நாடியை தட்டுவது போல இருக்கும் என்கிறார் இங்கு சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் அதி ஆச்சரியமாக, ரொம்ப எளிமையாக, இனிமையாக, போக்கியமாக தெரிவிக்கிறார். சங்கரர் சுவாமி தெரிவிப்பது அஸ்மத் ஆச்சாரியன், சங்கரர் அத்தியாச பாஷ்யத்தில் அத்தியாசோ நாம அதஸ்மின் தத் புத்திஹி, அதுவாக இல்லாததில் அது என எண்ணுவது, அதுவாக இல்லாததில் அது என எண்ணுவது. பருத்திருப்பதும் இளைத்திருப்பதும் நமது சரீரம். ஆத்மா பருத்தோ இளைத்தோ இல்லை. ஆயினும் ஷரீரம் வேறு ஆத்மா வேறு என்பதை உணராதவர்கள் ஸ்தூலோகம் கிருஷோகம், நான் பருத்தவன், நான் மெலிந்தவன், நான் குள்ளன், நான் நெட்டை என்று பேசுகிறார்கள். அதாவது பருத்தும் மெலிந்தும் இல்லாத ஆத்மாவை பருத்தவன் மெலிந்தவன் என்று பேசுகிறார்கள். இந்த மாதிரி ஒன்றில் இல்லாததை இருப்பதாக ஏற்றி பேசுவதோ நினைப்பதோ அத்தியாசம் என்பார்கள். இது ஒரு பொய்யான எண்ணம். இதை மித்யா என்பார்கள், பொய் என்பார்கள். உலகமாக ஜீவனாக இல்லாத பிரம்மனிடத்தில் உலகையும் ஜீவாத்மாக்களையும் பார்ப்பது பொய்தானே. ஆகவே பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா என்பது எங்கள் கொள்கை, எங்கள் மதம். இதைத்தான் உபனிஷத்துகளும் பேசுகிறது என்கிறார் அவர். வேதவியாசரின் பிரம்மசூத்திரங்களுக்கு நான் கூறும் பாஷ்யத்தில் இதை நாம் எடுத்து காட்டுவோம் என்று தெரிவிக்கிறார் அவர். அதாவது தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை வேதாந்த வாக்கியங்களிலும் பிரம்மசூத்திர பாஷ்யங்களிலும் அவர் போதாயன விருத்தி இதை தெரிவிப்பதாகவும் அவர் ஏற்றி காட்டுகிறோம் என்றார். யதாச்சாயமர்த்தா சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா வயமஸ்யாம் ஷாரீரகமீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாமஹ. அதாவது தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை வேதாந்த வாக்கியங்களில் ஏற்றி காட்டுகிறோம் என்றார். இதெல்லாம் சங்கரர் பண்றார். ஆனால் நமது ஸ்ரீ பாஷ்யக்காரரோ பகவத் போதாயன கிருதாம் பிரம்மசூத்திர விற்த்திம் பூர்வாச்சாரியாக சங்கிட்சிப்புகு தன்மதானுசாரேன சூத்ராட்சாணி வியாக்கியாசியந்தே. போதாயனர் இருவருக்கும் பொதுவானவர். இருவருக்கும்னா சங்கரருக்கும் ராமானுஜருக்கும். அவர் இயற்றிய உரை மிக விஸ்தீர்ணமானது, மிக விரிவானது. அதை பூர்வாச்சாரியர்கள் டங்கர், திரமிடர், குஹதேவர் போன்றோர் சுருக்கி வெளியிட்டார்கள். அவர்களின் போதாயனர், டங்கர், திரமிடர், குஹதேவர் இவர்களின் கருத்தை தழுவி வேதவியாசர்களின் சூத்திரங்களின் எழுத்துக்களுக்கு உரையிடுகிறேன் என்றார் பகவத் ராமானுஜர். இதிலிருந்து ராமானுஜர் தமது கருத்தை சூத்திரங்களின் மீதோ உபனிஷத்துகளின் மீதோ திணிக்க விரும்பவில்லை. அவர் என்ன சொன்னார்? சங்கரர் தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை வேதாந்த வாக்கியங்களில் ஏற்றி காட்டுகிறோம் என்றார். யதாச்சாயமர்த்த சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா வயம் அஸ்யாம் ஷாரீரக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாமஹ என்கிறார் அவர். இவர் சொன்னது பகவத் போதாயன கிருதாம் பிரம்மசூத்திர விற்த்திம் பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சிபுகும் தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. அவர்களின் கருத்தை தழுவி வேதவியாசரின் சூத்திரங்களுக்கு எழுத்துக்களுக்கு உரையிடுகிறேன் என்றார். ஸோ ராமானுஜர் தனது கருத்தை சூத்திரங்களின் மீதோ உபனிஷத்துக்களின் மீதோ திணிக்க விரும்பவில்லை. அவற்றின் கருத்தை உள்ளது உள்ளபடியே வெளியிடுகிறேன் என்கிறார். இதை மனதில் கொண்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் நிராபாதாக போதாயன படித்து நிஷ்யந்த சுபகாக, நிராபாதா போதாயன படித்து நிஷ்யந்த சுபகாக என்று அருளியபடி முதல் லைனில் உடையவரின் ஸ்ரீசூக்திகள் முற்றிலும் வேதம்
வேதாந்தம், உபனிஷத் போன்ற பிரமாணங்களை தழுவியே இருக்கும். ஸ்ருதி, ஸ்மிருதி போன்றவைகளை தழுவியே இருக்கும். பிற மதவாதிகளால் சிறிதளவு கூட கண்டிக்க முடியாதபடி, தொட முடியாதபடி இருக்கும். முன் ஸ்லோகத்தில் கூறியபடி கோட்டான்களுக்கு பகலில் எதையும் பார்த்து அறிய முடியாதது போல் வேத பாஹ்யர்களுக்கு உடையவரின் ஸ்ரீசுக்திகளை கேட்டதும் தங்கள் மதத்தின் சித்தாந்தங்களை எடுத்து கூற வராது, எழாது, மயங்கி நிற்பர். எதிராஜரின் பாஷ்யத்தில் நம் முன்னோரான போதாயன மகரிஷியின் விருத்தி கிரந்தத்தின் சாரமான கருத்துக்கள் ரசமாக பிரவகிக்கும், அதாவது பறந்து பரவி நிற்கும். எதிராஜரின் பாஷ்யத்தில் போதாயன மகரிஷியின் சாரமான கருத்துக்கள் பரவி நிற்கும், ரசமாக பிரவகிக்கும், வெள்ளமிட்டு ஓடும். எனவே அது அறிவோரின் மனத்திற்கு அழகாக, உகப்பாக இருக்கும். உபனிஷத்துக்களின் கருத்துக்களை முதலில் எடுத்து கூறியவர் வியாசர். அவருடைய கிரந்தத்தை பிரம்மசூத்திரங்கள் என்பர். சூத்திரம் என்றால் குறைந்த எழுத்துக்களை கொண்டதாய், சுருக்கமாய், சந்தேகங்களுக்கு இடமில்லாததாய், சாரமான கருத்துக்களை உள்ளடக்கியதாய், விரிந்தால் பல கருத்துக்களை விளக்குவதாய் இருப்பது சூத்திரம். ஒரு குறிப்பிட்ட கருத்தை பிறர் மறுத்து பேசுவதை எடுத்து கூறும் சூத்திரம். சூத்திரங்களுக்கு பூர்வபக்ஷ சூத்திரங்கள் என்றும், அக்கருத்தை தக்க யுக்திகளையும் வேத வாக்கியங்களையும் கொண்டு நிலைநாட்டும் சூத்திரங்களுக்கு சித்தாந்த சூத்திரங்கள் என்றும், பூர்வபக்ஷம் சித்தாந்தம் இரண்டையும் விளக்கும் பகுதிக்கு அதிகரணம் என்றும் பெயர். இப்படி 156 அதிகரணங்களையும் 545 சூத்திரங்களையும் கொண்டது வியாசருடைய பிரம்மசூத்திரம். இதற்கு மிக விரிவான உரை வகுத்தவர் போதாயன். போதாயன விருத்தி என்ற உரை நூல் நம் நாட்டில் கிடைக்கவில்லை. அப்போ எதிராஜர் வடதேச யாத்திரையில் காஷ்மீர் எழுந்தருளிய போது சரஸ்வதி பாண்டாகாரம் எனும் நூலகத்தில் இருந்தது. அதை அரசரின் ஆணையை பெற்று, உத்தரவை பெற்று, அவருடைய அனுமதியை பெற்று வாங்கி பார்த்தபோது உள்ளம் பூரித்து பெருநிதி புதையலை பெற்ற ஏழையைப் போல பெருமகிழ்ச்சி அடைந்தார் நம்முடைய எம்பெருமானார். அதிசயிக்கத்தக்க நினைவாற்றலை, ஞாபக சக்தியை பெற்றிருந்த அவருடைய சீடரான கூரத்தாழ்வான் அந்த நூல் முழுவதையும் படித்து நினைவில் வைத்துக் கொள்ளும்படி பகவத் ராமானுஜர் நியமித்தார். அவரும் ஓரிரவில் கம்ப்யூட்டர் மெமரியில் வைப்பது போல விருத்தி நூல் முழுவதையும் தன் நினைவில் கொண்டார். பின்னர் அவரை உஷாத் துணையாக கொண்டு ஸ்ரீபாஷ்ய நூலை இயற்றினார் நம் எம்பெருமானார். எனவே போதாயனர் காட்டிய வழியில் அதிகரணங்களையும் பூர்வபக்ஷ சித்தாந்தங்களையும் அமைத்து தெளிவான விளக்கத்துடன் அழகாகவும் எளிதாகவும் பரமபோக்கியமாகவும் உரையை எழுதினார். ஆதலில் பிற மதத்தினரின் தான் தோன்றியான நூல்கள் போல் இல்லாமல் முன்னோர்களின் கருத்தை தழுவியே எழுதியபடியால் ஸ்ரீபாஷ்யம் அனுபவிக்க மிக இனியதாக உள்ளது. எனவே இது பிற மதவாதிகளால் அசைக்க முடியாத சித்தாந்த யுக்திகளை கொண்டது. மனித உடலில் உள்ள நாடிகளுள் ஒரு நாடியை தட்டினால் இன்பம் மிகும் என்று சொல்வர். அதுபோல இந்நூல் அறிஞர்களின் அறிவு நாடியை தட்டி எழுப்பி உபனிஷத்துக்களின் நுண்ணிய கருத்துக்களை மலரச் செய்து இன்பத்தை பெருக்குகிறது. இத்தனை பெருமைகளை உடையன ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகள் என்கிறார் சுவாமி தேசிகன். ஸோ டாக்டர் வி.என். வேதாந்தசிகன் தெரிவிக்கிறார், எதிராஜரின் நூல்கள் எந்த ஒரு சிறப்பான கட்டமைப்பு முறையில் உருவாக்கியுள்ளன என்று பாருங்கள். படிப்பவர் அறிவுத்திறனை சுண்டி இழுத்து அனுபவ சுவையை வழங்கி மகிழ்விக்கின்றன. அவை அடிப்படையில் எங்கும் பாதம் இருக்காது. பாதம் அப்படின்னா இங்கே நிராபாதா, விரோதம் இல்லாது. நிராபாதா போதாயன பணித்து நிஷ்யந்த சுபகாக விசுத்தோபன்யாச வியதிபிதுர சாரீரகனயாக அகுண்டை கல்பத்தே யதிபதி நிபந்தா நிஜமுகைகி அனித்ராண பிரஜா ரசதமனி வேதாய சுதியா. நிராபாதா விரோதம் இல்லாதனவாயும், போதாயன பணித்தி போதாயனருடைய நூலாகிய விருத்தி என்ற கிரந்தத்தினுடைய நிஷ்யந்தன பெருக்கு போல, வெள்ளம் போல, சுபகாக இனியனவாகவும், விசுத்த தெளிந்த உபன்யாச விளக்கங்களால் வியதிபிதுர நன்கு பிரகாசிக்கிற ஷாரீரகனயாக பிரம்மசூத்திரங்களின் அதிகரணங்களை உடையனவாகவும், யதிபதி நிபந்தாக யதிராஜரின் கிரந்தங்கள் அகுண்டைகி வலியனவாக, நிஜமுகைகி தமது முக்கியமான பொருள்களால், சுதியாம் நல்லறிவு உடையவர்களுக்கு, அனித்ரான
மலர்ந்த பிரக்ஞா அறிவினுடைய ரசதமனி சுவையை வெளிப்படுத்தும் நாடியை வேதாய தட்டுவதற்கு கல்பந்தே வல்லமை உடையவனாக இருக்கிறது என்கிறார் இங்கு பதவுரை. அடிப்படையில் எங்கும் பாதம் இராது, விரோதம் இராது. ஆக்ஷேபம், மறுப்பு, குறை என்று எதுவுமே சொல்லி எந்த கண்டனமோ எழுப்ப வாய்ப்பே இராது. ஸ்ரீபாஷ்யத்தில் எங்கேயாவது சிறிது இருக்குமோ என்ற ஐயப்பாடு ஏற்படாது இருக்கவே எடுத்த முதல் வட நிராபாதா என்கிறார் வேதாந்த தேசிகர். விரோதம் இல்லாதது, எந்தவித ஆக்ஷேபம், மறுப்பு, குறை எதுவுமே இல்லாதது. போதாயரின் விருத்தி கிரந்தத்தை, அந்த நூலை கட்டாட்சித்து எழுதினார். அதிலிருந்து தளிர்ந்த சார பெருக்கு வெள்ளம், அதுதான் எதிராஜருடைய நூல். அழகு, மனோகாரி, மனத்தை கவர்வது. புறச்சமயத்தினர் பலரும் தம் கற்பனையை ஓடவிட்டு மனம் போன போக்கில் எழுதினார். எதிராஜர் தாம் கூறிய முதல் உறுதிமொழிப்படி பகவத் போதாயனரின் விருத்தி நூலை ஒட்டியே அதை அனுசரித்தே சூத்திர எழுத்துக்களுக்கு உரை செய்யப்படுகிறது என்று சங்கல்பத்தோடு செய்து முடித்தார். இப்படி கூறுகிறார் விருத்தி நூல் ஆசிரியர் என்பது மரபாயிற்று. அங்கே சங்கங்க பாஷ்யத்தில் சொல்லுவார், இப்படி கூறுகிறார் போதாயனர் விருத்தி நூல் ஆசிரியர் என்று தெரிவிக்கிறார். சுத்தமான ஒரு தோஷம் கூட சொல்ல முடியாத உபன்யாசம்னா விளக்கம், விசாரம், டிஸ்கஷன். ஒரு அதிகரணம் என்ன சொல்கிறது என்பதில் கருத்து மாறுபாடு இருக்கவும் முன்பே பரமதத்தினர் ஒரு நிர்வாகம் செய்திருந்தால் அதை பூர்வபக்ஷம், ஹைபாத்தசிஸ் என்று சொல்லி அதை நிரூபிக்கவோ தள்ளிவிடவோ தக்கது என்று எடுத்து அந்த பூர்வபட்சத்தை அவர்கள் சொல்படியே எழுதி, அவர்களை விட இன்னும் அழகாக அவருடைய மதத்தை பற்றி எழுதி அதை ஆராய்ந்து ஆக்ஷேபித்து சமாதானம் சொல்லி ஆதாரம் நிரூபணம் செய்து அதற்கு பின் தன் கொள்கையை, சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பது பகவத் ராமானுஜருடைய ஸ்டைல். இதை செய்யும் அழகே ஒரு அழகு. இசையாத கூற்றுக்களை தக்க காரணம் சொல்லி விளக்கி கண்டித்து ஒதுக்குவார். ஆகவே எதிராஜரின் பாஷ்ய நூல் அதிகரணம் ஒவ்வொன்றிலும் பூர்வபக்ஷம், சித்தாந்தம் ரெண்டையும் தெளியச் சொல்லி நிலைநிறுத்துவது நாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். இதனால் ஸ்ரீ பாஷ்யகாரரின் கட்டுரைகள் வலிதான வாத அடிப்படையில் அமையும். பிரதிவாதிகள் இந்த வாதங்களை அசைக்கவோ ஆட்சேபிக்கவோ கண்டிக்கவோ ஏன் தொட்டு பார்க்கவோ ஒரு காலம் முடியாது. படிக்கிற பண்டிதர்களின் புத்தி கேட்டு மகிழும். அவர்களின் அறிவு நாடியை சுண்டி இழுத்த ரசமான விஷயங்களை போக்கியமாக அதை அறிவுறுத்தும். இது ஒரு அபார சாதனை என்பதை யார் மறுக்க முடியும்? பகவத் ராமானுஜருடைய நூல்கள் விசதமான ஞானத்தை புகட்டும். எந்த இடத்துக்கும் இவர் வாதத்துக்கு பாதம் வராது, அதாவது விரோதம் வராது. இவர் விருத்தி கிரந்தத்தை ஒட்டியே எழுதினார். பிரமாணிக்கத்துவம் சிறப்பானது. பிரமாணம், அதாவது அவ்வளவு பிராமாணிகத்துவம். நியாயம் என்ற பதம் அதிகரணத்தை குறிக்கும். அதிகரணம் அமைந்திருப்பது ஒரு தேர்ந்த முறை. அல்ப காரணங்களுக்காக வேறு அதிகரணம் கற்பிப்பதை அவர் ஒப்புவதில்லை. அதாவது நம் ராமானுஜர் இது ஜெகன்மித்யா, உடல் பருத்திருக்கும் ஒருவன் நான் பருமன் என்றால் அவன் ஆத்மா பருமனா? இல்லையே, அவன் உடல் தன்மையை ஆத்மாவுக்கு ஏற்றுவதா? இப்படி ஒரு பொய்யை நாம் உலகின் மீது ஏற்றுகிறோம். அது தப்பு. பிரம்மம்தான் சத்தியம், ஜெகன் மித்யை, ஜெகன் பொய். இதை வேதாந்தத்தில் நான் நிரூபிக்கப் போகிறேன் என்கிறார் சங்கரர். நம் ராமானுஜர் அப்படி இல்லை. பூர்வ வியாக்கியானங்களை முரண்பாடு இல்லாமல் ஒட்டும்படி இசையும்படி ஸ்தாபிக்கிறார். மற்ற உரைகள் தான் தோன்றி கருத்துக்களை பேசியது. எதிராஜருடையது மட்டும் பண்டைய உரைகளை ஒட்டியே வரையப்பட்டது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.